அனைவருக்கும் நமஸ்காரங்கள். உலகெங்கில் வாழும் எனது அருமை தனுசு ராசி நேர்களே, தனுசு லக்ன நேர்களே, இந்த 6ஆம் வீட்டில் குரு பகவான் சென்றவுடன் பல இன்னல்களையும் பல பிரச்சனைகளையும் தனுசு ராசினியர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 7.5 சனி முடிஞ்ச மாதிரி இருக்குமே தவிர முடிஞ்சிருக்கிறதுக்கான அமைப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஒன்று ஏற்பட போகிறதுங்க. இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். விபரீத ராஜயோகம்னா என்ன, எப்படி நடக்க போகுது, என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான பதிலோட இந்த வீடியோ இருக்குங்க. தனுசு ராசி நேர்களே, மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட முதல் நட்சத்திரத்தை உள்ளடக்கியது. அதிபதி குரு பகவான். இந்த அதிபதியான குரு பகவான் உடைய 4ஆம் வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. அவர் போய் என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ல் போய் உட்காந்துறாரு. 6ங்கிறது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானத்தில் உட்கார்ந்ததுலேருந்து தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத மன கஷ்டம், இன்னமும் சொல்லப்போனால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு பலவிதமான சிக்கல்கள் அதிகமாக ஏற்படுகிறது. இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு என்ன செய்யணும், நம்ம என்ன செஞ்சால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நிறைய யோசனைகள் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களும் ஒவ்வொருத்தங்கிட்ட கேட்டே வராங்க. ஆனால் 6ல் இருந்தால் மறைமுக எதிரிகள் உருவாவார்கள். மறைமுகமாக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். இது ஜென்ரலாக எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆனால் இதிலிருந்து நாம் தப்பிப்பது நம்மளுடைய சுயஜாதகத்தில் உள்ள கிரகங்களை வைத்து பரிகாரம் செய்தால் கண்டிப்பாக தப்பிக்கலாம். அது ஒரு ட்ராக். சரி, இந்த காலகட்டத்தில் விபரீத ராஜயோகம் ஒன்று ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி நம்ம அனுபவிக்க வேண்டாம்? இந்த விபரீத ராஜயோகம் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த போகிறது. ஏன்னா இந்த 6ஆம் வீட்டில் குரு பகவானுடன் சூரியன் இணைகிறார். வைகாசி ஆரம்பிச்சோன்னு சூரியன் இணைகிறார். ஸோ சூரியனும் குருவும் சேரும்போது என்ன ஆகும்னா உக்கிரகம் அதிகமாகும்னு சொல்லுவாங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத மன சஞ்சரவுகள், வருத்தங்கள் அப்படிங்கிறது வைகாசி மாதம் தொடங்கினதுலேருந்து இருக்கும். வைகாசி 14லேருந்து ஒவ்வொரு தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறிய மன கஷ்டம், மன பிரச்சனை. ஏன் வீடு கட்டுறீங்க, ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்க, வண்டி வாகனம் ஓட்டுறீங்கன்னா எதுக்குன்னு தெரியாமல் சில பிரச்சனைகள் வரும். அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல நிம்மதி, ஒரு சந்தோஷம் ஏற்படாது? ஏற்படும். அதுதான் இந்த விபரீத ராஜயோகம். சுக்கிர பகவான் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிர பகவான் பயிற்சியாகிறார். இவர் பயிற்சியாகி என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் 12 மாதங்களுக்கு பிறகு அமர்கிறார். இவர் தனியாக அமரல, குரு சூரியனுடன் சேர்ந்து அமர்கிறார். 6ஆம் வீடுங்கிறது எவ்வளவுக்கெவ்வளோ ரணரோன ருத்ரஸ்தானமாக இருந்தாலும் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமும் தனுசு ராசினியர்களுக்கு இதுதான். ஸோ இந்த சுக்கிரன் போய் உட்கார்ந்தோடனே அடுத்த 40 நாள் எதிர்பார்க்காத பணவரவு தாராளமாக இருக்கும். நீங்கள் டெய்லி 100 ரூபா கடன் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபா கட்ட முடியாமல் தவிச்சிருப்பீங்களே, இப்போ டெய்லி 100 ரூபா வந்துட்டுருக்கோம். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம கஷ்டப்படுறோம், 100 ரூபா வருது, நம்ம அடைக்கிறோம், 40 நாள் போகுது, ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தை இந்த 40 நாளை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கியிருக்கணும். எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, உங்களோட கோரிக்கைகள் என்ன, உங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் என்னவோ அதற்கான ஒரு படிக்கல் இப்பொழுது எடுத்து வைத்து ஆக வேண்டும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ரொம்ப லாஸாக போயிட்டுருக்கு, சடனாக அந்த 40 நாள் நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் இது டெவலப் ஆகிடும், இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கூடாது. இந்த 40 நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் மாற்ற முடியுமோ, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். இந்த 40 நாளில் கடன் வாங்கலாமா அப்படின்னா 90% கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. கடன் கொடுக்கலாமான்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா கிடைக்கணும், அங்கே 5000 ரூபா வட்டி கேட்குறாங்க அப்படிங்கும்போது இல்லைங்க 4000 ரூபா தாங்க இருக்குது, டக்குன்னு முடிச்சுக்கோங்க அப்படின்னா முடிச்சுப்பாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக திருமணத்திற்கு போராடுறீங்க, திருமணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய இட்டாக்கனியாக இருக்குது, திருமணம் நடக்குமா நடக்காதா, இல்லை நம்மளுக்கெல்லாம் அந்த அமைப்பு இருக்கா, நம்மெல்லாம் உண்மையிலே கல்யாணம் ஆவோமான்னு எதிர்பார்க்குற சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒரு 50 ஜாதகம் பார்த்து நடக்கலையா, 5 ஜாதகங்களுக்குள்ளே முடிஞ்சிடும். இது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மருத்துவ செலவுகள் குறையும். மறைமுக எதிரிகளுடைய
தாக்கங்கள் குறையும். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப பயப்படுறோம், ரொம்ப கஷ்டப்படுறோம். அந்நிய நபரால், அந்நிய பர்சனால் நம்மளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்குது பாருங்கள், சொல்லி மீள முடியாது. ஒரு நைட்டு பகல் தூங்கினாலாம் ஐயோ இது பிரச்சனை ஆகிடுமோ, அந்த நகையை அடகு வச்சது, தெரியாமல் நம்ம செஞ்ச சில பொய்கள், தெரியாமல் நாம் செய்த சில தவறுகள் நமக்கு ஏதாவது பாதிப்பை கொடுத்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது பாருங்க. அந்த பயம் அனைத்தும் மறைந்து விடும். எதை செஞ்சா பித்தம் தெரியும் யோசிச்சுட்டு இருக்க நீங்க இதை செய்தால் வெற்றி கிடைக்கும் என்கின்ற தெளிவான சிந்தனை. ஒரு சினிமாவில் இருக்கீங்க, தொடர் தோல்விகள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் சினிமா ரிலீஸ் பண்ணுறீங்க, அக்ரிமெண்ட் போடுறீங்க, என்ன விஷயங்கள் செஞ்சாலும் அதில் 2 மடங்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா கூட சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் பண்ணுறீங்களா, அந்த திருமணம் நிலைச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு சட்ட சிக்கலும் உங்களுக்கு முடிந்து ஒரு கோர்ட்டு கேஸ் இருக்குது, அந்த வம்பு தும்புகள் இருக்குது, ஏதோ ஒரு வழக்குக்காக நீங்கள் ரொம்ப நாளாக ஆஜராகிட்டே இருக்கீங்க, வெளிநாடு போகிறது பாஸ்போர்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் கணவன் மனைவி கருத்து ஒற்றுமை பெரிய பிரச்சனையாக இருக்குது, டெய்லி முகத்தில் முழிச்சாலே சண்டை தான் சார் வருது, பேசினாலே வார்த்தைகளில் பிரச்சனை தான் சார் வருது, நிமிந்து பார்த்தாலே கோவம் தான் சார் வருதுன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இது ஒரு பொன்னான நேரம். உட்காந்து பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அருமையான காலகட்டம். விபரீத ராஜயோகம்னா பணம் வர்றது மட்டும் இல்லைங்க, நம்ம பிரச்சனை சால்வ் ஆகுது பாருங்க, நம்ம நிம்மதியாக இருக்கோம் பாருங்க, இதுதாங்க விபரீத ராஜயோகம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நிமிஷமத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுக்கு சாதகமாக மாற்றிக்கிறோம் பாருங்க, இதுதான் விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகத்தில் நமக்கு மேலதிகாரிக்கும் ரொம்ப சண்டையாக இருக்குது. வேலையை விட்டு நம்ம வச்சேனா கொண்டேனான்றாங்க, தூக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சுற்றி உள்ளவங்களாம் அவங்களை போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நேரத்தில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். நீங்கள் ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதோ டார்கெட் கொடுக்குறாங்க, நீங்கள் இந்த ஒர்க் செய்யணும், அந்த ஒர்க் செய்யணும், நீங்கள் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நீங்கள் ஒரு பிஹெச்டி படிக்கிறீங்க, படிக்க முடியலைங்க, ஒரு மாணவராக இருக்கீங்க, அரியர்ஸ் கிளியர் பண்ண முடியலையா, அனைத்தும் சரியான நேரம். இந்த நேரத்தில் ரிசல்ட் உங்களுக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் கூட வெற்றி தாங்க பெறுவீங்க. அவ்வளோ ஒரு பக்காவான டைம். உங்களோட இன்னொரு அரிதான நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு செயல் உங்களை மீறி ஆச்சரியத்தை உண்டாக்கினால் அதுதான் விபரீத ராஜயோகம். அது கட்டாயமாக இப்போது நடக்கும். அதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். தனுசு ராசிக்காரங்க இந்த 40 நாள், அடுத்த 40 நாள் முயற்சி எடுத்தால் எதிர்பார்க்காத சில வெற்றிகள் உங்கள் இல்லம் தேடி வரும். பணமழை தாராளமாக பொழியும். மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் மறையும். உங்களுடைய சுப செலவுகள் குறையும். சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அரங்கேறும். வெளிப்படையாக சொல்லணும்னா, நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசலை, அவங்கள்ட்ட பேச வேணாம்னு நினைக்கிறீங்க, அவாய்ட் பண்ண முடியல, இது கரெக்டான நேரம். நீங்கள் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டீங்க, லாக் ஆகிட்டீங்க, வெளில வர முடியலையா, தப்பிக்கிறதுக்கான நேரம். நீங்கள் ஒரு விஷயத்தை ஆசைப்படுறீங்க, அதை அடையணும், அதுக்கான கரெக்டான நேரம். இந்த மாதிரி எந்த விஷயங்களும் சரி, அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றியை கொடுக்குங்க. பல பேருக்கு இதோட என்னென்னா, பசங்க நம்மள்கிட்ட பேசுறதில்ல, ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ நம்மளை மதிக்கிறது இல்லை. இன்னமும் சொல்லப்போனால் ஒரு 50 ரூபா சம்பளத்துக்கு வேலை கிடைக்கிறதே பெரிய போராட்டமாக இருக்குது. நிம்மதியாக படுத்து தூங்கினா தூக்கம் கூட வரல அப்படின்னா அந்த நிம்மதியான உறக்கம் வருகிறது பாருங்கள், அது கூட விபரீத ராஜயோகம் தான். இந்த விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தனுசு ராசி நேயர்களுக்கும் மிகவும் அற்புதமாகவும் மிகவும் சந்தோஷமாகவும் மிகவும் திருப்தி தராமல் இருக்கும். ஏன்னா உங்களுடைய கடை பிஸ்னஸ் ரொம்ப டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறீங்க, நிறையா மார்க்கெட்டை உங்களுக்கு ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ரீச் பண்ணவே முடியல. என்ன பிரச்சனை, எதனால் பிரச்சனை, ஏன் கஸ்டமர்ஸ் வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் யோசனைகள் நிறைய இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளில வரீங்க பாருங்கள், அதுதான் விபரீத ராஜயோகம். லாஸ்ட்டாக விபரீத ராஜயோகம்னா என்னென்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். உங்களோட மைண்டில் ஒரு ஆசை இருக்குது, இந்த ஆசை நிறைவேறுமா அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இந்த ஆசை உங்களுடைய போராட்டம் இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக நிறைவேறுச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சட்டனாக ஷாக் அடித்த மாதிரி இருக்கும்ல, அதுதாங்க விபரீத ராஜயோகம். அது ஒவ்வொரு தனுசு ராசியர்களுக்கும் ஏற்படும். சார் நான் தனுசு ராசி தான், என்னோட சுயஜாதகம் சரியில்லை, நான் என்ன செஞ்சால் இந்த விபரீத ராஜயோகம் எனக்கு ஃபேவராக இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை
சிவ வழிபாடு செய்தால் ஒவ்வொரு தனுசு ராசினியர்களுக்கும் இந்த விபரீத ராஜயோகம் கண்டிப்பாக பாசிட்டிவாக நடக்குங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போட போகிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.